அடுத்ததாக தீக்காசியின் கடிதங்களும் கவிதைகளும் என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் கா. உதயசங்கர் அவர்கள் நமக்கு உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகத்தான ஆளுமையினுடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை என் வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகிறேன். உண்மையிலேயே தீக்காசி அவர்களினுடைய பணியினை பற்றி பேசுவதென்றால் அவர் செய்திருக்கக்கூடிய படைப்பு சார்ந்தும் படைப்பிற்கு வெளியேயும் ஏற்கனவே பேராசிரியர் ராமச்சந்திரன் பேசும்போது சொன்னது போல தொழிற்சங்கமாக இருக்கலாம், மார்க்சிய அழகியல் கொள்கை சார்ந்து அவர் செயல்பட்ட விதமாக இருக்கலாம். இப்படி எல்லா வகையிலும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக திகழ்ந்த தீக்காசியினுடைய நினைவை போற்றுகிற இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சாகித்ய அகாடமிக்கும் பொதிகை தமிழ்ச்சங்கத்திற்கும் பேராவிற்கும் கவிஞர் பேராவிற்கும் இந்த நேரத்திலே நன்றியினை கூறிக்கொள்கிறேன். நம்முடைய இந்த பள்ளி மாதீதா இந்து பள்ளி, இந்த பள்ளியில் பாரதி பயின்றிருக்கிறார், புதுமைப்பித்தன் பயின்றிருக்கிறார், தீக்காசியும் பயின்றிருக்கிறார். ஒரு மாபெரும் ஆளுமைகள் பயின்ற ஒரு பள்ளியில் அவருக்கான இந்த நூற்றாண்டு விழா நடப்பது என்பது மிக பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். நம்ம எல்லோருக்குமே தெரியும், திருநெல்வேலி என்றால் உலகமே சொல்லும், அல்வான்னு சொல்லிடும். திருநெல்வேலி என்றால் அல்வா. ஏனென்றால் நாம் எப்போதுமே தின்பண்டங்களை வைத்து தான் ஊர்களை அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் திருநெல்வேலிக்கு மற்றொரு மகத்தான பெருமை இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரை சாகித்ய அகாடமி கொடுத்துள்ள விருதுகளில் 1/3 விருதை திருநெல்வேலி மாவட்டம் பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 25 விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சில அதிவிசேஷமான விஷயங்கள் இந்த மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. 2 நண்பர்கள், இருவரும் ஒரு வார இடைவெளியில் பிறந்தவர்கள், இருவரும் அடுத்தடுத்த வீட்டுக்காரர்கள், இருவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள். யாருன்னு தெரியுமா? நீங்கள் சொல்லக்கூடாது, மாணவர்கள் சொல்லணும். தெரியுமா? கி. ராஜநாராயணனும் கு. அழகிரிசாமியும். அப்படி ஒரு பெருமை நம்முடைய மாவட்டத்திற்கு உண்டு. அதே போல் இங்கே ஒரே வீட்டில் தந்தையும் மகனும் விருது பெற்ற ஒரே ஊர் திருநெல்வேலி தான். வேறு எங்கும் இப்படி நிகழ்ந்திருக்கிறதா இந்த அதிசயம் அற்புதம் என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊரில் வாழ்ந்த தீக்காசி பிறந்த ஆண்டு 1925. வரலாறை சொல்ல போகிறதில்ல. அந்த ஆண்டு தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை தொடங்கப்பட்டது. முதலாக பொது உடைமை கட்சியின் கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. அவர் 16வது வயதில் சிந்துபூந்துரை சண்முகம் அண்ணாச்சியை சந்திக்கிறார். 16வது வயதில் நெல்லை வாலிபர் சங்கத்தை தொடங்குகிறார். யோசித்து பார்ப்போம், நம்ம 16வது வயசில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். விஜய்க்கு பின்னாடியோ அல்லது ஏதோ திரைப்பட நடிகர்கள், நாங்களும் அப்படி தான், அந்த வயதில் அப்படி தான். ஆனால் தீக்காசி நெல்லை வாலிபர் சங்கத்தை தொடங்குகிறார். 1941 வள்ளிக்கண்ணனுடன் இணைந்து இளந்தமிழன் என்று ஒரு பத்திரிகையை நடத்துகிறார். அதில் இவருடைய படைப்புகள் வெளிவருகின்றன. இப்போது ஒரு ஆளுமையினுடைய உருவாக்கம் அல்லது அவருடைய வளர்ச்சி என்பது எப்போது தொடங்குகிறது என்றால் அவருடைய இளமை பருவத்திலேயே, இன்னும் சொல்லப்போனால் நாம் 10 பருவத்திலேயே தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். வள்ளிக்கண்ணனும் அழகிரிசாமியும் ஏற்கனவே சொன்னார்கள்,
டிகேசியை வட்டத்தொட்டி நடத்திய தென்காசியில் வட்டத்தொட்டி என்ற இலக்கிய அமைப்பை நடத்தி கொண்டிருந்த டிகே சிதம்பரநாத முதலியாரை போய் சந்திக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அதே 1942-43 ஆண்டுகளில் கி. ராஜநாராயணனும் கு. அழகிரிசாமியும் டிகேசியை போன்று போய் சந்திக்கிறார்கள். அந்த வட்டத்தொட்டியில் கலந்து கொள்கிறார்கள். அங்கே நடக்கிற இலக்கிய விவாதங்களின் வழியாக பழந்தமிழ் இலக்கியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அந்த உரையாடல்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இவையெல்லாம் தான் அவர்களுடைய ஆளுமை வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்தியிருக்கிறது. பழந்தமிழ் இலக்கியமாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்சியமாக இருக்கட்டும், அதன் வழி நின்று இலக்கியத்தை பார்த்ததாக இருக்கட்டும், அப்படி பல்வேறு காரணங்களால் அல்லது பல்வேறு போக்குகளை உள்வாங்கியது. ஏற்கனவே பல நமக்கு முன்னால் பேசிய பலர் சொன்னதைப் போல, பேராசிரியர்கள் சொன்னதைப் போல, தீக்காசி புதுமைப்பித்தனை வீர வணக்கம் வேண்டாம் என்று ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரை மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகிறது. ஏனென்றால் அவர் அப்போது நம்பிக்கை வறட்சியும் தனிமனிதவாதத்தையும் முன்வைக்கிறார் தன்னுடைய படைப்புகளில் புதுமைப்பித்தன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அதே நேரம் அவருடைய படைப்புகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன, அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் முன்வைக்கிறார். இந்த வீரவணக்கம் வேண்டாம் கட்டுரை வெளிவந்தவுடன் அதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் நான் சிதம்பர சுப்பிரமணியன் தொடங்கி பலர் கடிதங்கள் எழுதுகிறார்கள். இந்த கடிதங்களுக்கு பின்னால் தீக்காசி மிக விரிவான ஒரு கட்டுரையை எழுதுகிறார். ஏன் வீரவணக்கம் வேண்டாம் என்று சொன்னதை விளக்குகிறார். புதுமைப்பித்தனுடைய கதைகளை குறித்து பேசுகிறார். எந்தெந்த கதைகளில் அவர் எந்த கருப்பொருளை முன்வைத்திருக்கிறார், அது என்ன விதமான சமூக பார்வையை கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் முன்வைக்கிறார். தீக்காசி எல்லோரும் சொல்வதைப் போல அவரை ஒரு அஞ்சல் அட்டை விமர்சகர் என்று பலர் ஏகடியம் பேசினார்கள், கேலி பேசினாங்க. ஒரு அஞ்சல் அட்டையில் தான் அவர் விமர்சனம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதற்கு புதுமைப்பித்தனை பற்றிய அந்த கட்டுரையே சாட்சி என்று நான் கருதுகிறேன். ஏன் அந்த பார்வை வந்தது புதுமைப்பித்தனை? அவரே பின்காலத்தில் புதுமைப்பித்தனை போற்றுகிறார் என்றால் இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? தமிழ் இலக்கிய வரலாற்றில் புதுமைப்பித்தனுடைய காலம் நவீனத்துவம் அறிமுகமாகி வளர்ந்த காலம், அல்லது புதுமைப்பித்தன் அதை உச்சத்திற்கு கொண்டு போன காலம் என்று சொல்லலாம். நவீனத்துவம் என்றால் நமக்கு தெரிந்திருக்கும், சமூகத்தையும் தனிமனிதனையும் எதிர் நிலையில் வைத்து பார்ப்பது, தனிமனித உணர்வுகளை தனிமனித அனுபவங்களை முன்னிறுத்தி எழுதுவது. அப்போ இந்த நவீனத்துவம் அறிமுகமாகிற ஒரு காலம், அது வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம். ஆனால் தீக்காசி மட்டுமல்ல, தோமூசியாக இருக்கலாம், அனைத்து மார்க்சிய கொள்கைகளை கடைப்பிடித்தவர்கள் சோசியலிச யதார்த்தவாதத்தை முன்வைத்தார்கள். சோசியலிச யதார்த்தவாதத்தை முன்வைத்தார்கள். சோசியலிச யதார்த்தவாத பார்வையில் பார்க்கும் பொழுது புதுமைப்பித்தன் ஒரு அவநம்பிக்கைவாதியாக அவர்களுக்கு தெரிந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. எனக்கு தெரிந்து நான் 80இல் எழுத தொடங்கும்போது, இலக்கியத்திற்குள் நுழையும் போது, கே. முத்தையா போன்ற அறிஞர்கள் கூட புதுமைப்பித்தனை அவநம்பிக்கைவாதி, அவரை பின்பற்றக்கூடாது என்று சொன்னார்கள், எழுதியிருக்கிறார்கள், சொன்னார்கள். 80களில் நாங்கள் நுழையும் போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. புதுமைப்பித்தனை போன்ற ஒரு மேதையை இப்படி பார்க்கிறார்கள் என்ற ஒரு ஆச்சரியம் இருந்தது. ஏனென்றால் இலக்கிய போக்குகளினுடைய மோதலும் முரணும், அதில் ஒன்றுக்கொன்று நிகழ்கிற ரசவாதமும் தான் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் தீக்காசிக்கு இருந்தது என்று சொல்லலாம். இப்போ தீக்காசி தொழிற்சங்கவாதியாக திகழ்ந்தவர். அவருடைய தொழிற்சங்க வாழ்க்கை பற்றி பெரிய பதிவு இல்லை. ராமச்சந்திரன் சொன்னாப்புல பதிவுகள் இல்லை. நவீன இலக்கியத்தினுடைய வளர்ச்சிக்கு அதை செதுக்கிய முன்னோடிகளில் ஒருவராக திகழ்ந்தவர்.
ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அப்போது தான் 40களில் தான் நவீன இலக்கியம் உள்ளே வந்து வந்து கொண்டிருக்கிற காலம். அதற்கு மிக முக்கியமான முன்னோடியாக இருந்தவர். புதுக்கவிதை அப்போது தான் எழுத தொடங்குகிற காலம். அப்போது புதுக்கவிதை எழுதும்போது பொதுவுடைமை கட்சியினர் இந்த நவீன கவிதை அல்லது புதுக்கவிதையை எதிர்த்து பேசினார்கள். இவையெல்லாம் முதலாளித்துவத்தினுடைய நசிவு இலக்கியம் என்று முதலில் அதுதான் எதிர்ப்பாக வரும்போது ஒரு மாற்று மரபை முன்வைத்தவர் நா. காமராசன் உட்பட. நா. காமராசனை பற்றி அவர் ஒரு பாராட்டி எழுதியிருப்பார். மாற்று மரபை தாமரை பத்திரிகையின் வழியாக முன்வைத்தவர் தீக்காசி. 8 ஆண்டுகளில் அவர் அறிமுகப்படுத்திய அத்துணை எழுத்தாளர்களும், தாமரையில் அறிமுகப்படுத்தின அத்தனை எழுத்தாளர்களும் மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக தமிழ் இலக்கியத்தினுடைய போக்குகளை தீர்மானிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்பது மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். நான் முதல்ல வரும்போது தாமரை கலெக்ஷனை தான் கொடுத்தாங்க, தொகுப்பைத்தான் கொடுத்து இதை படித்துப்பார் என்று சொன்னார்கள். அதில் அவர் வெறுமன எழுத்தாளர்களை மட்டுமல்ல, ஏராளமான தத்துவ போக்குகளை, இலக்கிய விவாதங்களை, எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்துகிற கட்டுரைகளை அதில் வெளியிட்டு இருந்தார். பேராசிரியர்களுடைய கட்டுரை அதையெல்லாம் தோழர் ராமச்சந்திரன் சொன்னார். இதெல்லாம் வெளியிட்டு இருந்தார். அது ஒரு ஆரம்ப கால மாணவனாக அல்லது ஆரம்ப கால எழுத்தாளருக்கு எவ்வளவு பெரிய பாடமாக இருந்தது என்று நான் யோசிக்கிறேன். அப்படி புதியவர்களுடைய நாற்றங்கால் என்று சொல்லுவோம். வயக்காட்டில் விதைச்சிட்டு நமக்கு தெரியும் இல்லையா, நாற்று பூரா நெருக்கமாக வளர்ந்துடும், எல்லாமே இருக்கும், அதில் நாற்றும் இருக்கும், களையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் மிகச்சரியாக அந்த நாற்றை எது சரியானது என்பதை அடையாளம் கண்டு அவர்களை உற்சாகப்படுத்துவதும், கலைகளுக்கு எதிராக அல்லது கலைகளுக்கு அறிவுரை சொல்வதும் கூட. அவருடைய கடிதங்களை பற்றி பேசும்போது எனக்கு 2 கடிதங்கள் எழுதியிருக்கிறார். என்னுடைய கதைகளை வாசித்து விட்டு அதே அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதியிருக்கிறார். எப்போதுமே அவருடைய கடிதங்களினுடைய ஒரு அமைப்பு இருக்கும். என்ன அமைப்பு என்றால், எடுத்தவுடன் எழுதுகிற எழுத்தாளருக்கு வாழ்த்துக்களை சொல்லி, பின்னர் அவருடைய எந்த படைப்பை எந்த பத்திரிகையில் வாசித்தேன், அந்த படைப்பு எப்படிப்பட்ட படைப்பாக இருந்தது, அந்த படைப்பினுடைய சிறப்பு அம்சம் என்ன, அதை தொடர்ந்து நீங்கள் எழுத வேண்டும், இலக்கியத்திற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி அவர் முடிப்பார். இதே அந்த படைப்பின் மீது அவருக்கு முரண்பாடு இருந்தால், கொள்கை ரீதியாக கருத்து ரீதியாக முரண்பாடு இருந்தால், அப்போதும் அவர் அந்த படைப்பினுடைய சிறப்பு அம்சத்தை, நல்ல விஷயத்தை முதலில் சொல்லிவிட்டு, ஆனால் நீங்கள் இந்த பார்வை தவறான பார்வை, இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லுவார். இங்கே யோசித்து பார்த்தா இப்படிலாம் சொல்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது, யாருமே கிடையாது. நாற்றங்காலாக இருப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. புதியவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை. தமிழ் இலக்கிய அதனால தான் ஆனந்தகுமார் சொல்லும்போது ரொம்ப அருமையாக சொன்னார். இலக்கியத்திற்குள் இடதுசாரிகள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு ஐக்கிய முன்னணி தந்திரத்தை அவர் இலக்கியத்திற்குள் செயல்படுத்தினார். அதுதான் முக்கியம். எல்லா எழுத்தாளர்களோடும் தொடர்பு வைத்திருந்தார். யாருடைய படைப்பை படித்தாலும் அவருக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தின் வழியாக அவர் மிகப்பெரிய மனிதநேயவாதியாக இருந்தார். இல்லை என்றால் 50 ஆண்டு காலமாக தீக்காசியை திட்டுவதை மட்டுமே தன்னுடைய தொழிலாக கொண்டிருந்த வெங்கட்சாமிநாதனை, இங்கே வாருமையா, வந்து 10 நாள் இங்கே வந்து இருங்கய்யா, நீங்கள் அங்கே தனியாக தானே இருக்கீங்க, நானும் இங்கே தனியாக தான் இருக்கேன் என்று மாறி மாறி வற்புறுத்தி சுகாமூலம் சொல்லிவிட்டு எப்படியாவது அவரை வரவழைத்து அவரோடு உரையாடி இருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கூட, அல்லது ஒன்றும் இல்லை, என்னுடைய கதை இப்போது வெளியான இந்த கதை பிடிக்கவில்லை என்று ஒருத்தர் சொல்லிட்டா கூட நம்ம ஜென்மத்துக்கும் அவர் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டோம்.
இவனோட இந்த சங்காத்தமே வேண்டியதில்லைன்றோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அதனால்தான் கருத்து ரீதியாக மாறுபட்டவர்களாக இருந்தால் கூட தீக்காசியின் மீது எல்லோரும் தனிப்பட்ட அன்பை கொண்டிருந்தார்கள், தனிப்பட்ட நேசத்தை கொண்டிருந்தார்கள். இது ரொம்ப ஒரு அபூர்வமான ஆளுமை. நாம் எப்போவுமே சொல்லுவோம், உளவியலில் ஒரு இது இருக்குது சொல்லுவோம், நாம் ஒருவரை குறை சொல்லும்போது அவரை குறை சொல்வதல்ல, அவருடைய செயலை குறை சொல்கிறோம். ஒரு படைப்பை நாம் விமர்சனம் செய்கிறோம் என்றால் அந்த படைப்பு குறித்தான விமர்சனம், அந்த படைப்பு குறித்தான விமர்சனம் தான், அது அவரை பற்றிய விமர்சனம் அல்ல. ஆனால் பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் அது நம்மையே குறை சொல்வதாக நினைக்கிறோம். இந்த இரண்டுக்கும் இடையில் மிக தெளிவான வேறுபாட்டை தீக்காசி அவருடைய கடிதங்களில் எப்போதுமே அதை வைத்திருந்தார் என்பதுதான் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். இந்த கடிதங்கள் மட்டுமல்ல, அவர் கவிதைகளை எழுதியிருக்கிறார். நிறைய கவிதையெல்லாம் இல்லை. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் 42 அவருடைய முதல் கவிதை வெளிவருகிறது. கிராம ஊழியன் என்கிற ஒரு பத்திரிகையில் வெளிவருகிறது. அது வள்ளிக்கண்ணனுடைய சகோதரர் முருகேசன் அவர்கள் டிபி இறந்து போனதனுடைய பாதிப்பில் ஒரு இரங்கல்பாவை எழுதுகிறார். அந்த இரங்கல்பா தான் அந்த கவிதை, அதுதான் பிரசுரமான கவிதை என்று சொல்லலாம். அந்த கவிதைக்கு பிறகு கிட்டத்தட்ட 16 கவிதைகள் அவர் கிராம ஊழியனில் எழுதுகிறார். அந்த கவிதைகளில் மொத்தம் 19 தான் எழுதியிருக்கிறார். 15 கவிதைகள் அதில் எழுதுகிறாரு. 2 கவிதைகளை சதங்கையில் எழுதுகிறார். கவிக்குயில் மலர் என்ற ஒரு பத்திரிகையில் மீதி 2 கவிதைகளை எழுதுகிறார். 1940களில் கவிதைகள் எப்படி இருந்திருக்கும்? பெரும்பாலும் நமக்கு கற்பனை செய்தால் கூட நாம் என்ன சொல்லுவோம், அவையெல்லாம் மரபு கவிதைகளாக இருந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வகைமையில் கூட அவர் தன்னுடைய கொள்கை சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறார். அந்த கவிதைகளில் தான் எதை நம்பினோமோ, எதை கடைப்பிடித்தோமோ அந்த கொள்கை சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக பேசுகிறார். ஏனென்றால் அப்போது பொது உடைமை கட்சியாக இருக்கட்டும் அல்லது இலக்கிய அமைப்புகளாக இருக்கட்டும், ஏனென்றால் அவர்தான் நெல்லை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற அமைப்பை, ஒரு முன்னோடியான அமைப்பை தொடங்கியிருக்கிறார். எழுத்தாளர் சங்கமாக இருக்கட்டும், அப்போது அவர்கள் எல்லாமே என்ன நினைத்தார்கள் என்றால் சமூகத்தை குறித்து பேசும்போது அது உரத்த குரலில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதில் ஒரு கவிதையை நான் உங்களுக்கு வாசித்து காட்டலாம், உதாரணத்திற்கு வாசித்து காட்டலாம் என்று நினைக்கிறேன். என்னடா நியாயம், உனக்கு ஏதடா சொத்து, ஏழையாய் ஈனராய் எண்ணிலார் வாழ்க்கையில் உனக்கேதடா வீடு, நிலம்புலம் காடு, ஒழுத்த சோளமும் பொழுத்த கேப்பையும் உழைக்கின்ற வர்க்கம் புசிக்கையில் நீயோ உப்புமா தோசை ஓமப்பொடி ஹல்வா அள்ளுராய் உள்ளே தள்ளுராய். பச்சை குழந்தைகள் பாட்டாளி பெண்டுகள் எச்சில் இலை சோற்றுக்கு ஏங்கி தவிக்கையில் பஷ்பங்கள் லேகியம் பாட்டில்கள் புட்டிகள் காலி செய்கிறாய் ஜாலி பிரதரே. பட்டினி துயர் கொண்ட பாட்டாளி நெஞ்சிலே தீ மூழுது நீ கேளடா. வீடு வயல் காடு நாடு அரசாட்சி வேறுள யாவையும் எம்மதே இனி எம்மதே. உன்பாடு ஆபத்து ஓ பணக்கார வர்க்கமே, பாரினில் உன் வீழ்ச்சி நிச்சயம் சர்வ நிச்சயம். இது 1947 கிராம ஊழியன் பத்திரிகையில் எழுதி வெளியான கவிதை. இந்த கவிதையை இப்போ நம்ம கேட்கும்போது நம்ம கொஞ்சம் என்ன இவ்வளவு பிரச்சார துணியாக இருக்குது, இவ்வளவு பரப்புரையாக வெளிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ தோணும். ஆனால் 47 இருந்த நிலைமை இந்த மாதிரியான கவிதைகளை தொடர்ந்து அவருடைய கவிதைகளில், ஏராளமான கவிதைகளில் அவர் அதை சொல்கிறார்.
ஒரு கவிதையில் வெந்நீர் பூச வெண்ணி வேதியர் பால் ஓடி வந்தேன். திருநீர் பூசுறதுக்காக வேதியர்னால் தெரியும் இல்லையா, பிராமணரை பூசாரியை தேடி வந்தேன். கண் சிவந்த குருக்கள் ஐயா காசை எடு என்றார் கான். கொடுன்னு சொல்லிட்டார். அண்ணாவோ கோயிலுக்கு அன்று முதல் போகவில்லை. அவ்வளோதான், கோயிலுக்கு அன்று முதல் போகவில்லை. இது 1947 கோயிலில் துட்டு வாங்கியிருக்காங்க. துட்டு கொடுத்தா தான் உனக்கு திருநாரே பூசுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒருவருடைய படைப்புகளில் வரலாறும் அந்த சமூகத்தை, அந்த காலகட்டத்தினுடைய சமூக நிலைமையை குறித்தும் எப்படி பதிவு செய்யப்படுகிறது என்பதை நாம் உற்று நோக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு பத்திரிகை ஆசிரியரினுடைய கதையாக ஒரு கதை இருக்கிறது. அதுவும் புதிய பத்திரிகை, ஒரு புதுக்கவிஞனின் பிரகடனம். இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய எழுத்தாளர்கள் அவர்களை பற்றி அவர் கேலியாக ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். மணிக்கொடிக்காரன் பிச்சமூர்த்தி கவிஞன் இல்லை, தாடிக்கெல்லாம் கவி என்ன, சி மணியும் உளுத்து போனான், பண்டிதன் ஆனவன் பாட்டு வருமா, கசடதபர ஞானக்கூத்தனும் அடுத்த ஆண்டில் பழசாய் போவான், ஓசையை புகழ்பவன் உருப்பட முடியுமா, பொது கவிதைகள் சட்டை உரிக்கணும், பொங்குகளெல்லாம் பக்கன்று போகணும், உரித்த சட்டையை நானே போடணும். யாரை புதுசாக எழுதுறவன் சொல்கிறான், உரித்த சட்டையை நானே போடணும், ஒரு சின்ன ஏடும் உடனே தொடங்கணும், என்னை எதிர்ப்பவர் யாரடா உண்டு, என்னுடன் கூட 10 பேர் உண்டு. இப்படி ஒரு கவிதை. நீங்கள் எப்படி இப்போதும் இலக்கியத்திற்குள் இருக்கக்கூடிய குழு அரசியல், இந்த குழு அரசியல் எப்போதுமே இன்னொருவரை அங்கீகரிக்காது, இன்னொருவரை படைப்பாளி என்று நம்பாது, இன்னொருவரை படைப்பாளி என்று சொல்லாது, பாராட்டாது. அப்படிப்பட்ட ஒன்றை குறித்து அவர் எழுதிய கவிதை. ஆனால் உண்மையில் அவர் அப்படி எழுதி கொண்டிருந்த எல்லா எழுத்தாளர்களையும் அவர் அங்கீகரித்தவர், எல்லா எழுத்தாளர்களையும் பாராட்டியவர். அவருடைய கடிதங்கள் வாயிலாகவும் சரி, அவருடைய கவிதைகள் வாயிலாகவும் சரி. மிக முக்கியமான அந்த காலகட்டத்தை ஒரு கலைஞனை இறுதியாக சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு கலைஞனை, ஒரு படைப்பாளியை அவனுடைய காலகட்டத்தினை வைத்துத்தான் நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது 40களில் தொடங்கிய இந்த பயணம் அவருடைய இறுதி காலத்தில் ஏற்கனவே சொன்னது போல, அண்ணாச்சி வனதாசன் அண்ணாச்சி சொன்னதை போல, பஞ்சசீல கொள்கை என்று பின்னவீனத்துவ போஸ்ட் மாடர்னிச கொள்கைகளையும் உள்வாங்கி அதையும் அங்கீகரித்து அதிலும் வரக்கூடிய சிறந்த படைப்புகளை பாராட்டி போற்றியவராக தீக்காசி திகழ்கிறார் என்றால், உண்மையில் அவர் இயக்கவியல் பொருள்முத வாதத்தின் வழியாக பார்த்தோம் என்றால் அவர் ஒரு இயங்கியல் முறையாகவே செயல்பட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் உள்வாங்கி இருக்கிறார், எல்லாவற்றையும் செரித்திருக்கிறார். மாறும் என்ற ஒன்றை மாறாததாக கொண்ட ஒரு மகத்தான ஆளுமையாக தீக்காசி விளங்கியிருக்கிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.